சாரி கால வச்சு யாரு இல்லை சார் இங்கிட்டு வாங்க சாரி நீங்க தள்ளி உள்ள வராதீங்க தயவு செய்து அரசு சார்பில் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸ்பான்சர் பண்ணுறவங்க அவங்கவுங்க பிரியப்பட்டதை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது தான் வழக்கம். இது பாரம்பரியமாக அரசு மூலமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இது வந்து இப்போ நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம், யார் வேணும்னாலும் அது கொடுத்து வாங்கி இது பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பாரம்பரிய முறைப்பிரகாரம் ஜல்லிக்கட்டு நடக்கிற இந்த மாற்றம்ல பரிசு பொறுத்தளவு இது ஸ்பான்சர், இது எல்லா பேருமே அவங்கவுங்க என்ன வேணுமாலும் கொடுப்பாங்க. இதில் வந்து எந்த விதமான கட்சி வேறுபாடும் இருக்காது. எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் கலந்துக்குவாங்க. அது மாதிரி சமுதாயமும் வேறுபாடு இருக்காது. எல்லோரும் கிராமமும் இருக்கும், கிராம கமிட்டி இருக்கும், எல்லோரும் சேர்ந்து ஒரு முத்த கருத்தோட தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். உள்ளூர் மாடுகளுக்கு வந்து ஆன்லைன் டோக்கனால வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி குறைவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது தனியா ஒதுக்குறீங்களா சார்? உள்ளூர் மாடு எதுவும் வந்து எல்லாமே ஆன்லைன் சார், பார்த்துக்கிறேன் சார். ஆன்லைன் இந்த பரிசு முறைகேட்டு இருக்கு, அதை வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்துட்டு முறைப்படுத்தணும். மாடு முடிஞ்ச பிறகு அந்த பரிசு பொருட்கள் என்ன ஆகுது அப்படின்னு தயவு செய்து முறைகேடுன்றதை தயவு செய்து நிப்பாட்டுங்க. எல்லா வீடியோ இது நம்ம சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம், வீடியோ இருக்குது. நீங்கள் பத்திரிகைத்துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், நூற்றுக்கணக்கான பேர் அங்கே அந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் 3 ஜல்லிக்கட்டுலையுமே நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்கிறீங்க. இதில் என்ன முறைகேடு நடக்க போகுது? எந்த விதமான முறைகேடும் ஒரு சதவீதம் கூட நடப்பதற்கு வாய்ப்பும் இல்லை, நடக்கவும் நடக்காது சார். நேற்று ஒரு சர்ச்சையான ஒரு வீடியோ நேற்று அப்படி ஒன்றுமே நடக்கலை. 16ஆம் தேதி நவம்பர் மாதம் சார், நீங்கள் தான் சொல்லணும். ரைட், 2400 மாடு தான் அவுக்க முடியும். அதனால் முறையாக தான் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஒரு தவறானதை சொல்லக்கூடாது. எந்த வீரராக இருந்தாலும் யாரையும் அவாய்ட் பண்ண போகிறதில்ல. ப்ராப்பராக பண்ணிக்கணும். அவங்க பதிவக்கூடிய இத்தனை நாள் டைம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் இன்னைக்கு மாடு கொண்டு வாங்க, அதுக்கான டோக்கனை மாடுபிடி வீரர்களுக்கு இவ்வளோ நேரம்னு அந்த நேரத்தை ஒதுக்கி பேப்பர்லையும் சொல்லி மீடியாக்கள்லையும் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த டயத்துக்குலாம் பண்ணணும்ல பண்ணுறாங்க சார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வாங்கின மாடுபிடி தயவு செய்து அவர் வீடியோ இருக்குது, அதில் நீங்களும் உட்காந்துக்குங்க. இது கரெக்டாக தப்பானா சொல்லுங்கள். அது வந்து வருவாய்த்துறையும் பார்க்குது, எல்லாம் பார்க்குறான். ஒரு சின்ன தப்பு கூட பண்ணுறதில்ல. அதுக்குன்னு ஒரு கமிட்டி முடிவு பண்ணும். சும்மா விழுந்து வர்ற மாடை நான் பிடிச்சிட்டேன்னு சொன்னால் அது ரெக்கார்டு ஆகாது.
அவங்க ரெக்கார்டு பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் போன வட்டம் சொன்னாங்க. எல்லாம் சொன்னாலும் நீதிமன்றத்தில் கரெக்டான முடிவு எடுத்துருக்காங்கன்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. அது கரெக்டாக தான் இருக்கும். சொல்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்படியெல்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் 100% அப்படி கிடைக்காத வீரர் கிடைக்காத காலைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் இப்போ அறிவிக்க போகிறாங்க. முன்கூட்டியே பதிஞ்சுக்கிற சொல்லுங்கள். நாங்கள் இந்த டோக்கனோட பதிஞ்சிருக்கோம், எங்களுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆனால் 2400 பேர் 3000 பேருக்கு தான் கிடைக்கும். 9000 பேருக்கு கிடைக்காது. ஏன்னா அதுக்கெல்லாம் அவுக்க முடியாது. எப்படி நீங்களே சொல்லுங்கள், இல்லை நீங்களே இருந்து பண்ணுங்கள். இல்லை டைமிங் இல்லை. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்குள்ளே முடிக்குவாங்க. நடத்துறதுக்காக 17-18 நடத்தியிருக்காங்க. அதுக்காக இப்போ பொதுப்பணித்துறையிலேருந்து அதுக்கு இவ்வளோ கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. அதை கட்டிட்டு வரும் கேட்குற போது அது முன்னுரிமை அடிப்படையில் யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அதை வருஷ பிரகாரம் இந்த வட்டம் நிகழ்ச்சி அங்கே தொடர்ந்து நடைபெறும். போன வருஷம் நடத்துறோமா நம்ம நடத்துறோமா இல்லை போன வட்டம் அரசு நிகழ்ச்சி அது ஓப்பன் பண்ணுறதுக்காக நடந்தோம். தேவைப்படும் பட்சத்தில் இப்போ இது நடக்கிற 3 ஜல்லிக்கட்டுமே அரசு ஜல்லிக்கட்டு தானே. அவனியாவரம் மார்க்கெட்டு, அலங்காநல்லூர், பாலமேடு 3மே அரசு ஜல்லிக்கட்டு நடக்கணும். அதில் இந்த வட்டம் ஜல்லிக்கட்டு எல்லாம் நடக்கும். சார் இப்போ அந்த வீடியோல என்ன உண்மைன்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ சொல்ல கேளுங்க. தயவு செய்து அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் வந்து ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள். நீங்கள் இப்போ பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போ தான் படித்து ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறணுன்றது தான் அதில் இருக்குது. அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள். யாரை பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கி தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இது பர்பஸாக, அதுவும் என்றைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்தது மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. புரியுதா? ஏன் இப்போ பரப்புதுன்னு அது எனக்கு தெரியல. நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். தெரியல, கோபத்தின் காரணமாக அதை செய்கிறாங்களா? நீங்கள் பொதுவானவர் சார், அனைவருக்கும் தெரிந்தது. நீங்கள் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? எனக்கு யாரும் கோபம் இல்லை, யாரும் என் மேலே வருத்த போகிறதுக்கு இல்லை. அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்களத்தான் நீங்கள் கேட்கணும். நான் பேசின முழுசையும் அந்த இதில் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நான் அப்போ சொல்லியிருக்கேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் பொதுவான ஆள். நீங்கள் தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும்னு நான் கேசட்டை சொல்லியிருக்கேன். அதை தர்றேன். அதை நீங்கள் பார்த்து